வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் கஸ்தூரி மஞ்சளினுடைய முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் மற்றும் பயன்படுத்தும் முறை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மஞ்சள் வந்து 3 வகைப்படும். 1 விரலி மஞ்சள், 2 குண்டு மஞ்சள், 3 வந்து கஸ்தூரி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பயன்படுத்துகிறாங்க, பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேலும் சமையலுக்கும் இந்த விரலி மஞ்சளை வந்து பயன்படுத்துகிறாங்க. 2வது வகை பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சளுங்க. இந்த குண்டு மஞ்சளை வந்து உரசி நம்மளுடைய குளியலுக்கு வந்து பயன்படுத்துறது இந்த குண்டு மஞ்சளுங்க. 3வது பார்த்தீங்கன்னாலும் கஸ்தூரி மஞ்சள், இதுவும் நம்மளுடைய சரீர பராமரிப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்தூரி மஞ்சள்லேயே கலப்படம் நிறையா வந்துருச்சுங்க. ஆக ஒரு ஒரிஜினலான கஸ்தூரி மஞ்சள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து க்ரீம் கலரில் இருக்கும், அப்படி இல்லைன்னா சாண்டல் பவுடர் சந்தன கலரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம சரீரத்துக்கு அப்ளை பண்ணும்போது அது வந்து படியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேறு மஞ்சள்லாம் நம்மளுடைய சரீரத்தில் அப்ளை பண்ணும்போது அந்த பவுட்ரு வந்து பொடி வந்து அப்படியே படிஞ்சிரும். ஆனால் இது வந்து படியாது, தேகத்தில் வந்து படியாதுன்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரிஜினலான கஸ்தூரி மஞ்சள் பவுடர் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து எரிச்சலை கொடுக்காது, ஒரு நல்ல வாசனையை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கஸ்தூரி மஞ்சளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வாசனையாக இருக்கணும். மேலும் சந்தன கலர் இல்லைன்னா க்ரீம் கலரில் இருக்கணும். மேலும் அது நம்மளுடைய சரீரத்தில் வந்து படியக்கூடாதுங்க. இது தாங்க ஒரிஜினலான கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து ஒரு சில பேருக்கு இந்த கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தும் போது ஒவ்வாமைகள் ஏற்படுங்க, அதாவது பக்க விளைவுகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கிறது, அதாவது வந்து அதை வந்து போட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் போட்டு அவங்களுக்கு ஒவ்வாமைகள் வரும் இல்லையா, அது என்னென்ன அறிகுறிகள் காமிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரிப்பு ஏற்படுங்க, எரிச்சலாக இருக்குங்க, அப்புறம் முள் மாதிரி குத்துற ஒரு உணர்ச்சி இருக்குங்க, மேலே அப்புறம் தோல் வந்து செவந்து காணப்படுங்க, வீக்கமாக காணப்படுங்க. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அலர்ஜி ஏற்பட்டு நமக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாத்தையுமே காமிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கஸ்தூரி மஞ்சளுடைய ஒவ்வாமையினால் டெர்மடைட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள், அதாவது தோல் சரீர வியாதி வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்குங்க. என்னென்னா ஆங்கிலத்தில் பேட்ச் டெஸ்ட் அப்படின்றது இருக்குங்க. அதாவது பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா ஒத்துக்குதா ஒத்துக்கலையா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் பேர் வந்து பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கணும், அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய கையில் வந்து அப்படி சும்மா லைட்டாக அப்ளை பண்ணி பார்க்கணுங்க. லைட்டாக வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் விட்டுறணும். அது பார்க்கும்போது நமக்கு வந்து அதில் எரிச்சலோ தடிப்போ அரிப்போ வீக்கமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அதை வந்து ஒதுக்கிடணுங்க. இல்லை நம்ம அப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நமக்கு அது ஒரு நல்ல கூலிங்கான எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணலாங்க. இந்த பரிசோதனைக்கு தான் பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மேலும் வந்து இது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு எரிச்சல் கொடுக்குற மாதிரி டைரெக்டாக வந்து டைரெக்டாக வந்து அதை வந்து காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதாவது இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து டைரக்ட் கான்டாக்டில், அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சல் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே இந்த கஸ்தூரி மஞ்சளை ஒதுக்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம பயன்படுத்தும் போது சில டிப்ஸ்கள்லாம் வந்து மாய்ஸ்சர் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், மாய்ஸ்சர் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் வந்து வெளியே செல்லும் போது சன்லைட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து இழந்துடக்கூடாது இல்லையா, அதனால வெளியே போகும்போது நம்ம வந்து லைட்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதாவது இந்த குர்குமா அரோமேட்டிக்கா அப்படின்னு சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமான பெயரை கொண்ட இந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம வெளிப்புறமாக மட்டும்தாங்க உபயோகப்படுத்தணும். உட்புறமாக உபயோகப்படுத்தணும், உள்ளுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆயுஷ் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணுங்க. மோஸ்ட்லி பெரும்பான்மையாக நம்ம பார்க்கும்போது நம்ம குளித்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து எப்போவுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சளை தான் பயன்படுத்திட்டு வராங்க. ஆக இது வெளிப்புற உபயோகத்துக்கு தான் நம்ம வந்து பெரும்பாலும் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இது வந்து வெளிப்புற உபயோகத்துக்கு மட்டும்தாங்க உபயோகப்படுத்தணும். நம்ம உட்புறமாக எடுத்துக்கிறதுக்கு குர்குமா லாங்கா அப்படின்ற மஞ்சளை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. சமையல் மஞ்சள்னு சொல்கிறவங்க இதை வந்து நம்ம உட்புறமாக எடுத்துக்கலாம். இதனால் நமக்கு எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படாது. ஆக இந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம வாங்கும் போதே இது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு பார்த்து வாங்கணும். 2வது இந்த கஸ்தூரி மஞ்சளினுடைய பக்க விளைவுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். 3வது பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நமக்கு இது ஒத்துருக்கா ஒத்துக்கலையா அப்படின்றத பார்க்கணும். 4வது இதை வெளிப்புறத்துக்கு மட்டும் நம்ம உபயோகப்படுத்தணுங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் நம்முடைய சரீரத்துக்கு ஒத்துக்குச்சின்னா இந்த கஸ்தூரி மஞ்சளோடு கூட எலுமிச்சை சாறோ, முல்தானி முட்டி பவுடரோ, வேப்ப இலை விழுதையோ, துளசி விழுதையோ, கடலை மாவையோ, பைத்த மாவையோ, தயிரையோ, பாலையோ, அப்படி இல்லைன்னா பப்பாளி பழத்தையோ, தக்காளி சாறையோ, கசகசா விழுதையோ, பார்லி விழுதையோ, தேனையோ, மோரையோ,
இதில் ஏதாவது ஒரு பொருளையோ மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான சரும பராமரிப்பை செய்து பயனை பெற்றுக்கொள்ளலாங்க. மேலும் கஸ்தூரி மஞ்சளை பற்றின பல டிப்ஸுகளை தெரிஞ்சுக்கணும், எல்லா விதமான டைப் ஸ்கின்ஸுக்கும் எப்படி நம்ம எதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8, பார்ட் 9 இந்த 9 பார்ட்லேயுமே இதனுடைய குறிப்புகள் இருக்குங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இதிலேருந்து பயனை பெற்றுக்கொள்ளுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.